நவம்பர் 1995 சைனாவில் இருக்கக்கூடிய யுவான்மிங் ஹுவான் அப்படிங்கிற பிளேஸ்ல இருந்து ஃப்ராக்டல் டவுன் போறக்காக ஒரு 4 பேர் பஸ் ஸ்டாண்ட்ல வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. ஒரு கப்புள், ஒரு பாட்டி அண்ட் ஒரு 20 வயசு பையன். நைட்டு கிட்டத்தட்ட ஒரு 11:30 மணி இருக்கும். அப்போ அந்த ரூட்ல வரக்கூடிய கடைசி பஸ் வருது. பஸ் நம்பர் 375. அந்த பஸ் முழுக்க எம்டியாக இருந்திருக்கு. ஒரு டிரைவரும் லேடி கண்டக்டரும் மட்டும்தான் இருந்திருக்காங்க. இந்த 4 பேர் அந்த பஸ்ஸில் ஏறி உட்காடுறாங்க. இந்த 2 டவுனுக்கு நடுவில் இருக்கிற ரூட் வந்துட்டு ஃபுல்லாக காட்டுக்கு நடுவில் போகிற மாதிரி இருக்கும். நவம்பர் வின்டர் சீசன் வேறு. ஸோ அந்த ஒரு ரோடே ஃபுல்லாக இருட்டாக ஒரு மாதிரி திகிலாக இருந்திருக்கு. பஸ்ஸு போயிட்டு இருக்கும்போதே நடுவழியில் காட்டுக்கு பக்கத்தில் ஒரு 3 பேர் நின்றுக்கிட்டு பஸ்ஸுக்கு கை காட்டுறாங்க. பஸ்ஸு டிரைவரும் வண்டியை நிறுத்துறாரு. அந்த 3 பேரும் ஏறி வந்து கடைசி சீட்டில் உட்காந்துக்கிறாங்க. அவங்க பார்க்குறக்கே ஒரு மாதிரி வித்தியாசமாக இருந்திருக்காங்க. அவங்க போட்டிருந்த ட்ரெஸ்ஸும் பழைய காலத்து சைனீஸ் ட்ரெஸ் மாதிரி இருந்திருக்கு. அவங்க ஏறி உட்காந்ததும் இந்த பஸ்ஸுக்குள்ள இருந்த வைபே ஒரு மாதிரி டிஃப்ரெண்டா இருந்திருக்கு. இந்த பாட்டி பின்னாடி திரும்பி பார்த்துக்கிட்டே இருந்திருக்காங்க. அப்படியே அடுத்த ஸ்டாப் வந்ததும் அந்த 2 லவ்வர்ஸும் இறங்கிடுறாங்க. இப்போ அந்த பஸ்ஸுக்குள்ள டிரைவர், கண்டக்டர், பாட்டி, இந்த சின்ன பையன், அப்புறம் கடைசியா ஏறின 3 பேர் அப்படின்னு சொல்லிட்டு மொத்தம் 7 பேர் இருக்காங்க. பஸ் போயிட்டு இருக்கு. இந்த பாட்டி திடீர்னு கத்த ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த கண்டக்டரோட போய் என்னாச்சு பாட்டி அப்படின்னு கேட்டது, இந்த சின்ன பையனோட பர்ஸை திருடிட்டான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மேட்டர் என்ன, இந்த பையன் இந்த பாட்டிக்கு முந்தின சீட்ல உட்காந்துருக்கான். ஸோ முன்னாடி இருந்து நான் இப்படி வந்து பின்னாடி திருட முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அவனும் சண்டை போடுறான். இவங்க 2 பேருக்கு அப்படியே சண்டை பெருசாகுது. இந்த பாட்டி வந்துட்டு போலீஸ் ஸ்டேஷனுக்கு வண்டியை விடுங்க அப்படின்னு சொல்லிட்டு திட்ட ஆரம்பிக்கிறாங்க. டிரைவர் வெறுப்பாயிட்டு அடுத்த ஸ்டாப்ல இருந்து பக்கம் தான் போலீஸ் ஸ்டேஷன், உங்களை இறக்கி விட போய் பாத்துங்க அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு. இந்த பாட்டி தொடர்ந்து சண்டை போட்டுக்கிட்டே இருந்திருக்காங்க. அடுத்த ஸ்டாப்பும் வந்திருக்கு. இந்த பையனையும் இந்த பாட்டி இறக்கி விட்டுட்டு பஸ் கிளம்பி போயிருச்சு. பஸ் போனோன்னு சண்டை போட்டு இருந்த பாட்டி வந்துட்டு சண்டை நிறுத்திட்டாங்க. இந்த பையனுக்கு ஒன்றும் புரியல. நான் பாட்டுக்கு சிவனேன்னு தானே பாட்டி உட்காந்து இருந்தேன், என்னை திருடன்னு சொல்லி இங்கே இறக்கி விட்டுட்டு இப்போ என்ன பண்ணிட்டு இருக்கிற அப்படிங்கிற மாதிரி கேட்டிருக்கான். அதுக்கு அந்த பாட்டி சொல்லியிருக்கு, பஸ்ஸில் நடுவில் 3 பேர் ஏறினாங்கல்ல, அவங்க மனுஷங்களே கிடையாது, பேய் அப்படின்னு இருக்கு. ஏன்னா இவங்க திரும்பி பார்த்துட்டு இருந்தாங்களவா, அந்த மாதிரி ஒரு டைம் திரும்பி பார்க்கும்போது காத்திருச்சிருக்கு. அந்த டைமில் அவங்க ட்ரெஸ் விலகி இருக்கு. பார்த்தா அவங்களுக்கு காலே இல்லாமல் இருந்திருக்கு. அதனால தான் இந்த பஸ்லேருந்து இறங்குறதுக்காக இந்த பையன் மேலே இந்த மாதிரி திருட்டு பழியை போட்டு 2 பேர் இறக்கி விட்டுருக்காங்க. அதுக்கப்புறம் அவங்க 2 பேரும் சேர்ந்து பக்கத்தில் இந்த போலீஸ் ஸ்டேஷன் போயிட்டு இந்த மாதிரி 375 பஸ்ஸில் ஏறணும், 3 பேர் பேய் வந்தாங்க, நாங்கள் எப்படியோ தப்பிச்சிட்டோம், எப்படியாவது போய் டிரைவரையும் கண்டக்டரையும் காப்பாற்றுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. நைட் ஷிஃப்ட் பார்த்துட்டு இருக்கிற வெறுப்பில் அந்த போலீஸ்காரர் இதை நம்பவே இல்லை. அப்படியா, சரி நீங்கள் போங்க, நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சு வச்சிட்டாரு. அடுத்த நாள் மார்னிங் ஃப்ராக்டல் டவுன்லேருந்து போலீஸ் ஸ்டேஷனுக்கு ஒரு கால் வருது. பஸ் நம்பர் 375 இன்னும் இங்கே வந்து சேரலை, என்னாச்சுன்னு செக் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த போலீஸ்காரர் உடனே அந்த பாட்டியும் பையனையும் கூப்பிட்டு ரிப்போர்ட்ஸ் எல்லாம் எழுதி வாங்கிட்டு பஸ்ஸை தேட ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. அடுத்த நாள் ஃபுல்லாக அந்த ரூட்ல தேடிக்கிட்டே இருக்காங்க, எங்கேயுமே பஸ்ஸை காணோம். நெக்ஸ்ட் டே அந்த ரூட்ல இருந்து 100 கிலோமீட்டர் தள்ளி இருக்கிற ஒரு ரிவர்ல வந்துட்டு பஸ் மிதந்துட்டு இருக்குது அப்படிங்கிற மாதிரி ஒரு கால் வந்திருக்கு. போலீஸ் எல்லாம் போயிட்டு அந்த பஸ்ஸை தூக்கி பார்த்தா அந்த பஸ்ஸுக்குள்ள 5 டெட் பாடிஸ் இருந்திருக்கு. ஆனால் அங்கே நோட் பண்ண வேண்டிய விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா, அங்கே டிரைவரோட பாடியும் கண்டக்டரோட பாடியும் நேற்று செத்த மாதிரி இருந்திருக்கு. பட் மீதி 3 பேரோட பாடி வந்துட்டு ரொம்ப அழுகி போயிருந்திருக்கு. அதை வந்துட்டு போஸ்ட்மார்ட்டம் கண்டுபிடிப்போ அந்த 3 பேரும் செத்து கிட்டத்தட்ட 100 வருஷம் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. 100 வருஷத்துக்கு முன்னாடி செத்தவங்க எப்படி அந்த பஸ்ஸுக்குள்ள நேற்றுக்கு வந்திருக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஊர் ஃபுல்லாக அது ஒரு பேய் கதையாக பரவுது. இது உண்மையா பொய்யான்னு தெரியல, பட் அந்த ஊர் மக்களுக்கு நடுவில் இது ஒரு ஃபேமஸான ஒரு ஸ்டோரியா இருந்துச்சு. நம்ம ஊர்ல கூட இதை பேஸ் பண்ணி டைரின்னு ஒரு படம் எடுத்திருக்காங்க.